வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம் 10வது குறள். 10வது குறளுக்கு முன்பாக திருக்குறள் பற்றிய சில அரிய தகவல்கள். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. தமிழ் எழுத்துக்கள் 247இல் 37 எழுத்துகள் திருக்குறளில் இடம்பெறவில்லை. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மலர்கள் அனிச்சம், குவளை. இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மலர்கள் பனை மற்றும் மூங்கில். திருவள்ளுவர் திருக்குறளில் பாடியிருக்கும் ஒரே விதை குன்றின் மணி. திருக்குறளை பற்றி மதுரை தமிழ் நாகனார் எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று பாடியிருக்கிறார். இந்த வரிகள் திருக்குறளில் இல்லாத எந்த பொருளும் உலகில் இல்லை என்றும் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் பற்றி கூறும் நூல் என்றும் கூறுகின்றன. 10வது குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொன்னால் பிறவியாகிய பெரிய கடலை குறிக்கிறது. இது பல பிறவிகளை கடந்து மீண்டும் மீண்டும் பிறக்கும் சுழற்சி ஆகும். இறைவன் அடி, இது இறைவனினுடைய திரு அடிகளை குறிக்கிறது. இந்த பிறவி கடலை கடப்பதற்கான படகு அல்லது தெப்பம் இறைவனின் திருவடிகள் ஆகும். நீந்துவர், யாரெல்லாம் இந்த கடலை நீந்த முடியும் என்று கேட்டால் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்கள் பிறவி கடலை கடக்க முடியும். நீந்தார், இறைவனின் திருவடிகளை சேராதவர்கள் அதை கடக்க முடியாது. குறளின் பொருள்: இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. மீண்டும் குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.